ஹாய். வெளியே போய் பார்த்தா திடீர்னு மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சோயா பீன்ஸ் வச்சு கோலா உருண்டை எப்படி செய்வதுன்னு பார்த்துடலாமா. 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் நான் கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். துப்பியாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம், நைஸாக வேண்டாம். அதுக்கப்புறம் நான் 100 கிராம் சோயா சுடு தண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் பொடி, அதையும் இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்து வச்சிடலாம். அரைச்சிட்டு வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி அரைச்சது தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா பொட்டுக்கல்லையை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாதீங்க, பவுடர் மாதிரி அரைச்சிட்டு இதில் சேர்த்துங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சூடாகட்டும். ஐ ஃபீல் வேண்டாம், கொஞ்சமாக ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உருண்டை பிடிச்சிட்டு வச்சுருந்தோம், அந்த கோலா உருண்டை இந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. டைட்டாக வேணால் கொஞ்சம் லூஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருவோம். சிக்கன் மட்டன் கோலா உருண்டையோட இந்த சோயா பீன்ஸ் வச்சு கோலா உருண்டை செஞ்சுருக்கேன், செஞ்சு பாருங்கள். நம்ம கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டே இருக்குள்ளே எங்கள் பையன் வந்துட்டான். அவன் என்னம்மா சாப்பிட்றீங்கன்னு கேட்டான். கோலா உருண்டை செஞ்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு அப்படின்னா சாப்பிட்டு பாடுறா அப்படின்னு. எப்படா இருக்குமா, சூப்பராக இருக்குமா அப்படின்னா. எல்லாம் பொரித்து வச்சாச்சு, ஃபாலோ பண்ணிக்கிங்க.